ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிம்பிள் குர்த்தி நெக் டிசைன் பார்க்க போகிறோம். நெக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தை ரெண்டுமே அட்டாச் பண்ணிவிட்டு, ரெண்டுமே நல்ல பக்கம்தான். நான் மெயின் கிளாத் வந்து நான் ராங் சைடு வச்சுட்டு நெக் என்ன கட் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு பண்ணிவிட்டு நெக் ஷேப் என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 3 கார்னர் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது மடித்து தைச்சா த்ரெட்டு நிறைய இடத்துல விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை த்ரீ கார்னரும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் ஃபினிஷிங் அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கணும். நாச்சஸ் போட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சிம்பிள் நம்ம நெக் டிசைன் கொடுக்க போகிறோம். இதுதான் பிளாக். இப்போ நம்ம பிளாக் கலர் கிளாத் எடுத்து ஃப்ளீட் வச்சுக்கிட்டு நம்ம நெக்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாத் எடுத்து கீழே 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்கோம். அதை இதோட அட்டாச் பண்ணிவிட்டு மேல் தையல் போட போகிறோம். அப்படியே என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக சைடில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணால் பேக் கிளாத் வெளியில் வராது. இப்போ பாருங்கள், சிம்பிள் நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பிளாக் கலர் கிளாத்னால சரியாக தெரியல, ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நெக் டிசைனோட கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.